வணக்கம். வரலாற்றின் பக்கங்கள்ல சில முடிவுகள் எப்படி ஒட்டுமொத்த வரைபடத்தையே மாத்தோம் அப்படிங்கிறதுக்கு 12ஆம் நூற்றாண்டு ஒரு சிறந்த உதாரணம். கற்கும் ஆர்வமுள்ள நேயரான உங்களை இந்த ஆழ்ந்த அலசலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்பவே ஆழமான ஒண்ணு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா, முக்கியமா வேர்ல்ட் ஹிஸ்டரி என்சைக்ளோபீடியா பதிவுகள், அப்புறம் இமாத் அத்தின் சிங்கியோட இராணுவ படையெடுப்புகள் பத்தின பல பல்கலைக்கழக ஆய்வு கட்டுரைகள் மற்றும் சில வரலாற்று ஆவணங்கள். இதெல்லாமே ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தை நம்ம கண்முன் நிறுத்துது. ஆமா, இந்த ஆவணங்கள் எல்லாமே அந்த காலத்தோட அரசியல் சதுரங்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. சரியா சொன்னீங்க. இந்த ஆழ்ந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, தங்களுக்குள்ளேயே பிளவுபட்டு கிடந்த மத்திய கிழக்கு பகுதி செங்கி அப்படிங்கிற ஒற்றை தலைவனுக்கு கீழே எப்படி ஒருங்கிணைந்தது. 1144 நடந்த எடெஸ்ஸா நகரத்தோட வீழ்ச்சி எப்படி ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் உலுக்கி இரண்டாம் சிலுவைப் போரை தூண்டுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இது நாம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா தொடங்கலாம். அதாவது 11ஆம் நூற்றாண்டோட இறுதியில நடந்த முதல் சிலுவைப் போருக்கு பிறகு அந்த மத்திய கிழக்கு பகுதியோட நிலப்பரப்புல மிக ஆழமான சில மாற்றங்கள் நிகழ்ந்தது. புதிய அரசுகள் முளைச்சது, பழைய அரசுகள் சுருங்கி போச்சு இல்லையா? உண்மைதான். முதல் சிலுவை போரோட வெற்றி அந்த லெவண்ட் பகுதியில ஒரு புதிய அரசியல் வரைபடத்தையே ரொம்ப குறுகிய காலத்துல உருவாக்கிச்சுன்னு சொல்லலாம். அதாவது அந்த 4 லாத்தின் அரசுகள். ஆமா, அதேதான். சிலுவை படையினர் அங்க ஒரு 4 முக்கிய லத்தீன் அரசுகளை நிறுவினாங்க. தெற்கே ஜெருசலேம் பேரரசு, வடக்கே அந்தியோக்கியா மாகாணம், கடற்கரையை ஒட்டி ட்ரிபோலி கவுண்டி, அப்புறம் நிலப்பரப்பால சூழப்பட்ட எடசா கவுண்டி. இந்த 4மே மேற்கத்திய கிறிஸ்தவ ஆட்சியாளர்களோட கட்டுப்பாட்டுல வந்துச்சு. வந்திருந்தாலும் வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு இது ஒரு மாபெரும் ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ பேரரசு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா யதார்த்தம் முற்றிலும் வேற இருந்துச்சு. இந்த 4 அரசுகளும் தங்களுக்குள்ளேயே கடுமையான எல்லை பிரச்சனைகளையும் அதிகார போட்டிகளையும் வச்சிருந்தாங்க. ஒரு பொதுவான எதிரி வரும்போது கூட ஒன்னா சேர்ந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனை இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. தங்களோட தனிப்பட்ட நலன்களை தான் அவங்க பெருசா நினைச்சாங்க. அந்த லத்தீன் அரசுகளோட உட்பூசல் ஒரு பக்கம் இருக்க, எனக்கு இன்னொரு விஷயமும் உறுத்துது. சிலுவை படையினர் மட்டும்தான் இப்படி பிளவுபட்டு இருந்தாங்களா, இல்ல அவங்கள எதிர்கொண்ட முஸ்லீம் உலகத்திலையும் இதே நிலைமை தானா? இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த காலகட்டத்துல முஸ்லிம் உலகமும் இதே போலதான் மிக கடுமையா பிளவுபட்டு கிடந்தது. ஓ, அவங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. நாம பொதுவா இஸ்லாமிய உலகம்னு சொன்ன உடனே ஒரு மாபெரும் ஒருங்கிணைந்த பேரரசை கற்பனை செஞ்சுப்போம். ஆனா 12ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல நிலைமை அப்படி இல்ல. பாக்தாத்ல இருந்த அப்பாசிட் கலீஃபா பேரளவுல மட்டுமே ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் மத தலைவரா இருந்தாரு. அவருக்கு எந்த உண்மையான அதிகாரமும் இல்ல. ஆமா, எந்த ஒரு உண்மையான இராணுவ அல்லது அரசியல் அதிகாரமும் அவருக்கு கிடையாது. மறுபுறம் பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல அந்த பிராந்தியத்தையே ஆண்டு செல்ஜுக் பேரரசு பல துண்டுகளா சிதறி கிடந்துச்சு. ஒவ்வொரு பகுதிக்கும் அதாபெக் அப்படின்னு சொல்லப்படுற உள்ளூர் ஆளுநர்கள் இருந்தாங்க. பேருக்கு தான் அவங்க ஆளுநர்கள், ஆனா நடைமுறையில அவங்க தனி ராஜாக்கள் போலதான் செயல்பட்டாங்க இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த அதாபெக்குகள் அப்புறம் உள்ளூர் எமீர்கள் எல்லாமே தங்களோட சொந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறதுல மட்டும்தான் முழு கவனத்தையும் செலுத்தினாங்க. இதுல சன்னி மற்றும் ஷியா முஸ்லிம்களுக்கு இடையிலான கருத்தியல் ரீதியான பிரிவினைகளும் ரொம்ப வலுவா இருந்துச்சு. அதை விட விசித்திரம் என்னன்னா, அவங்க தங்களுக்குள்ள இருந்த பகைய தீர்த்துக்க சிலுவை படையினரோட கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஆமா, அதுதான் உச்சகட்ட அரசியல் பிழைப்புவாதம். இந்த உள்ளூர் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தங்களோட அண்டை நாட்டு முஸ்லிம் எதிரிகளை வீழ்த்துறதுக்காக சிலுவை படையினரோட பல நடைமுறை கூட்டணிகளை ரொம்ப சாதாரணமா அமைச்சுக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு தமாஸ்கஸ் ஆட்சியாளர்கள். அதேதான், தமாஸ்கஸ் நகரத்தோட முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஜெருசலேமோட கிறிஸ்துவ ஆட்சியாளர்களோட கூட்டணி அமைச்சு வடக்கே இருந்த மற்ற முஸ்லிம் ஆட்சியாளர்களோட படையெடுப்புகளை தடுத்து நிறுத்தினாங்க. மதத்தை விட அன்றாட அரசியல் பிழைப்புவாதமே அங்க மேலோங்கி இருந்துச்சு. அந்த அரசியல் வெற்றிடமோ யாருக்கும் நிரந்தர கூட்டணி இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பமும் தான் ஒரு புதிய வலிமையான தலைவனோட வருகைக்கு மிக சரியான களத்தை அமைச்சு கொடுத்துச்சு. அவர்தான் இமாத் அத்தின் செங்கி. செங்கியோட எழுச்சி அந்த பிராந்தியத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சு. கண்டிப்பா.
1085ல ஒரு துருக்கிய ராணுவ குடும்பத்துல பிறந்த செங்கி ஆரம்பத்திலிருந்தே போர்க்களங்கள்ல தான் வளர்ந்தாரு. 1127ல செல்ஜுக் சுல்தானால முசூல் பகுதியோட அதாபெக் அதாவது ஆளுநராக செங்கி நியமிக்கப்படுறாரு. இதுதான் ஒரு மாபெரும் திருப்புமுனை. ஆமா, அவர் வெறும் ஆளுநரா மட்டும் சுருங்கிடல. அதுதான் அவர் செஞ்ச தந்திரம். மொசூலோட பொறுப்பை ஏற்ற அடுத்த வருஷமே, அதாவது 1128ல அவர் அலப்போ நகரத்தையும் ரொம்ப தந்திரமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. இதன் மூலமா சிரியா மற்றும் வடக்கு ஈராக் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய நிலப்பரப்பை அவர் ஒன்றிணைக்க தொடங்குறாரு. சிங்கியோட இந்த அபாரமான ஆரம்பகால வெற்றிகள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டிருந்த சிலுவைப்போர் அரசுகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லலாம். இதுல அவர் எப்படி மக்களை ஒன்னா சேர்த்தாருங்கிறது ரொம்ப முக்கியம். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால், செங்கியோட உண்மையான வெற்றி அப்படிங்கிறது அவரோட ஈவிரக்கமற்ற இராணுவ பலத்துல மட்டும் இல்ல, அவரோட மிக நுட்பமான அரசியல் சாதுரியத்திலையும் இருந்தது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். விளோப்பட்டு கிடந்த சுன்னி முஸ்லிம் ஆட்சியாளர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லையே. ஆமா, அதற்காக சிங்கி ஜிஹாத் அல்லது புனித போர் அப்படிங்கிற கருத்தியலை மிக வலுவாக கையில் எடுத்தார். அதுவரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஆன்மீக தேடலாகவோ அல்லது சிறிய அளவிலான உள்ளூர் மோதல்களாகவோ மட்டுமே சுருங்கி போயிருந்த ஒரு விஷயத்த சிலுவை படையினரை அடியோடு வெளியேற்றுவதற்கான ஒரு மாபெரும் அரசியல் கருவியா அவர் வெற்றிகரமா மாத்தினாரு. அதாவது தன்னை வெறும் ஒரு ஆளுநராக காட்டிக்கொள்ளாம ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் பாதுகாவலராக தன்னை முன்னிறுத்திக்கிட்டாரு. முற்றிலும் உண்மை. செங்கியோட அரசவை கவிஞர்களும் மதகுருமார்களும் அவரை தீனின் தூண், அதாவது மதத்தின் தூண் என்றும் சிலுவை படையினரை அழிக்க வந்தவர் என்றும் தீவிரமா பிரச்சாரம் செஞ்சாங்க. இதன் மூலமா பல்வேறு முஸ்லிம் குழுக்களை தன் தலைமையின் கீழ் கொண்டு வருவதற்கான சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை அவர் பெற்றார். அப்போ அவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறவங்கள அவர் எப்படி கையாண்டாரு? அதுக்கு ஒரு உத்தி வச்சிருந்தாரு. தனக்கு கீழ்ப்படிய மறுக்கும் எந்த ஒரு முஸ்லிம் ஆட்சியாளரையும் இவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள், சிலுவை படையினரை நண்பர்கள் அப்படின்னு முத்திரை குத்தி அவங்கள அழிக்கிறதுக்கான நியாயத்தை செங்கி உருவாக்குனாரு. இந்த சித்தாந்த பிணைப்பு தான் அவரோட ராணுவ இயந்திரத்துக்கு எரிபொருளா அமைஞ்சது. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. செங்கி ஒரு பெரிய தீர்க்கமான தாக்குதலுக்கு தயாராகி விட்டாரு. ஆனா யார தாக்குறது? ஜெருசலேமா? அந்தியோக்கியாவா? அவரோட கண்கள் எடெஸ்ஸா மேல விழுந்தது. சரியா சொன்னீங்க. அவரோட கண்கள்ல பட்டது எடெஸ்ஸா கவுண்டி. நாம முன்னாடியே பேசின மாதிரி சிலுவை போர் அரசுகள்லயே மிக வடகிழக்கே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பகுதி இதுதான். மத்த லாட்டின் அரசுகள்ல இருந்து ரொம்ப தூரத்திலையும் சுற்றிலும் முஸ்லிம் எதிரிகளால சூழப்பட்டும் இருந்துச்சு எடெஸ்ஸா. ஒரு தீவு மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, இந்த சமயத்துலதான் எடெஸ்ஸாவோட ஆட்சியாளரான கவுண்ட் ஜோஸ்லின் செஞ்ச ஒரு மாபெரும் மூலப்பாய பிழைய பத்தி நம்ம கட்டாயம் பார்த்தாகணும். ஜோஸ்லின் செஞ்ச அந்த தவறுதான் வரலாற்றையே மாத்துச்சு. அவர் என்ன செஞ்சாருன்னா, செங்கியோட அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரிஞ்சும் அவருக்கு எதிரான ஒரு போருக்காக ஆர்ச்சுகிட் துருக்கியர்களுடன் ஒரு கூட்டணியை அமைச்சார். இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா இதுக்காக அவர் செஞ்ச காரியம்தான் வரலாற்றின் மாபெரும் முட்டாள்தனங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுது. அவர் தன்னோட படையை அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு. அதேதான். எடிசாவோட பாதுகாப்புக்கு போதுமான வீரர்களை விட்டு வைக்காம தனது பெரும்பான்மையான படைகளோட நகரத்தை விட்டு வெகு தொலைவில் உள்ள டர்பிசெல்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. ஜோஸ்லின் செஞ்ச அந்த தவறு எடிசாவோட பலவீனத்தை அப்படியே செங்கிக்கிட்ட ஒரு வெள்ளித்தாமாளத்துல வச்சு சமர்ப்பிச்சது போல ஆகிடுச்சு. எடிசாவோட புள்ளி உரங்களை பாத்தீங்கன்னா அங்க லத்தீன் ஆட்சியாளர்கள் அப்புறம் மேற்கத்திய வீரர்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. உள்ளூர் மக்கள் தான் அதிகம் இல்லையா? ஆமா, அந்த நகரத்தோட மக்கள் தொகை பெரும்பாலும் உள்ளூர் ஆர்மீனிய மற்றும் சிரிய கிறிஸ்தவர்களையே கொண்டிருந்தது. லத்தீன் ஆட்சியாளர்களுக்கும் இந்த உள்ளூர் மக்களுக்கும் இடையே பெரிய அளவுக்கு விசுவாசமோ ஆழமான பிணைப்பும் இருக்கல. ஏன்னா லத்தீன்கள் இவங்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தினாங்க. அதான் காரணம். செங்கியோட ஒற்றற்படை மிக சிறப்பா செயல்பட்டது. எடெசா நகருக்குள்ள நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் அவங்க செங்கிக்கிட்ட துல்லியமா கொண்டு சேர்த்தாங்க. ஜோஸ்லின் தனது வலிமையான படைகளோட வெளியேறின அந்த தருணத்துக்காக காத்திருந்த செங்கி கொஞ்சமும் தாமதிக்காம மின்னல் வேகத்துல தனது தாக்குதலை தொடங்கினாரு. அது 1144 நவம்பர் 28. செங்கியோட படைகள் எடெசா நகர முற்றுகையிடுறாங்க. நாம இந்த ஆதாரங்கள்ல அந்த முற்றுகையோட விவரங்களை படிக்கும்போது அதோட பிரம்மாண்டம் நம்மள திகைக்க வைக்குது. இது ஏதோ நகரத்தை சுற்றி வளைச்சு அவங்க பட்டினியால் சாகும் வரை காத்திருக்கிற சாதாரண முற்றுகை கிடையாது. ஒரு மாதத்துக்கும் குறைவான காலத்திலேயே எடெசாவோட மாபெரும் சுவர்களை வீழ்த்த செங்கி திட்டமிட்டாரு.
அவரோட படைகள் அதிநவீன முற்றுகை இயந்திரங்களை பயன்படுத்தினாங்க. சுவர்களுக்கு அடியில சுரங்கங்களை தோண்டும் நிபுணர்களை அவர் பெருமளவுல இறக்கினாரு. அந்த சுரங்க தொழிற்பாடு ரொம்பவே அபாயகரமானது. ஆமா, அவங்க சுவர்களுக்கு கீழே நீண்ட சுரங்கங்களை தோண்டி அந்த சுவர்கள் இடிஞ்சு விழாம இருக்க மரக்கட்டைகளை வச்சு முட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மரக்கட்டைகள் மேல பன்றி கொழுப்பையும் எரியும் பொருட்களையும் ஊற்றி தீ வச்சாங்க. மரக்கட்டைகள் எரிஞ்சு சாம்பலானதும் சுவர்களை தாங்கி பிடிக்க எதுவும் இல்லாம அந்த மாபெரும் கற்சுவர்கள் அப்படியே நிலைதடுமாறி இடிஞ்சு விழுந்தது. அந்த தொழில்நுட்பமும் வேகமும் நகரத்துக்குள்ள இருந்தவங்களுக்கு ஒரு மாபெரும் உளவியல் திகிலை கொடுத்திருக்கும். அவங்க ஜோஸ்லின் வருவாரு, அந்தியோக்கியாவுல இருந்து படைகள் வரும்னு காத்திருந்தாங்க. ஆனா யாரும் வரல. டிசம்பர் 24 அன்னைக்கு, அதாவது கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு, எடெசாவோட சுவர்கள்ல ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டு ஒரு பகுதி முழுமையா உடைபட்டது. நகரத்துக்குள்ள செங்கியோட படைகள் வெள்ளம் போல புகுந்தாங்க. மக்கள் உயிரை காப்பாத்திக்க உள்கோட்டையை நோக்கி தப்பி ஓடினாங்க. அங்கதான் அந்த மாபெரும் சோகம் நடந்துச்சு. நினைச்சே பார்க்க முடியாத சோகம் அது. அந்த பகுதியோட பேராயர் ஹியூக் அப்படிங்கிறவரு தனது செல்வங்களையெல்லாம் அந்த உள்கோட்டைக்குள்ள பாதுகாப்பா வச்சுட்டு கோட்டை கதவுகளை திறக்க மறுத்துட்டாரு. மக்கள் எவ்வளவோ கெஞ்சியும் அவர் கதவை திறக்கல. மக்கள் கதவுகளை தட்டி அபயக்குரல் எழுப்பியும் கதவுகள் திறக்கப்படல. பின்னால் செங்கியோட படைகள் நெருங்கி வர முன்னால் மூடப்பட்ட கதவுகள் என அந்த மாபெரும் நெரிசல்ல சிக்கி பேராயர் ஹியூக் உட்பட பல ஆயிரக்கணக்கான மக்கள் கதவுகளுக்கு வெளியிலேயே பரிதாபமா மூச்சு திணறி உயிரிழந்தாங்க. அந்த வீழ்ச்சிக்கு பிறகு செங்கி எடுத்த முடிவுகள் மிக நுட்பமானவை. அது அவரோட அரசியல் முதிர்ச்சியை காட்டுது. கோட்டையை கைப்பற்றின பிறகு அவர் லத்தீன் கிறிஸ்தவர்களை, அதாவது மேற்கத்திய ஆட்சியாளர்கள், மாவீரர்கள் மற்றும் பாதியாரிகளை கடுமையா தண்டித்தார். பலர் கொல்லப்பட்டாங்க, எஞ்சியவர்கள் அடிமைகளா விற்கப்பட்டாங்க. ஆனா உள்ளூர் மக்கள் தப்பிச்சாங்க. ஆமா, அதே சமயம் உள்ளூர் அர்மேனியா மற்றும் சிரிய கிறிஸ்தவர்களை அவர் எதுவும் செய்யல. அவங்களோட சொத்துக்களுக்கோ உயிருக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாம அவங்கள உயிரோட விட்டுட்டாரு. இது ஒரு மிகச்சிறந்த அரசியல் தந்திரம். ஏன்னா பொருளாதாரத்தை அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. புதிதாக கைப்பற்றப்பட்ட ஒரு பகுதியில அந்த பொருளாதாரத்தை உயிர் போட வச்சிருக்கும் உள்ளூர் மக்களோட அதிருப்தியை சம்பாதிச்சு கிளர்ச்சிகளுக்கு வழிவகுக்க அவர் விரும்பல. இந்த வெற்றியின் மூலமா செங்கி சாதிச்சது வெறும் நில ஆக்கிரமிப்பு அல்ல, ஒரு மாபெரும் உளவியல் மாற்றம். கண்டிப்பா. பல தசாப்தங்களா தோல்விகளையும் அவமானங்களையும் மட்டுமே சந்திச்சு தங்களுக்குள் சுருங்கி போயிருந்த முஸ்லிம் உலகருக்கு ஒரு மாபெரும் உளவியல் மாற்றத்தை அவர் ஏற்படுத்தினாரு. சிலுவை படையினரை தோற்கடிக்கவே முடியாது, அவங்க கடவுளின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்பப்பட்ட அந்த மாபெரும் மாயை சுக்குநூறாக உடைந்தது. அந்த மாயை உடைஞ்சது முஸ்லிம் உலகிற்கு நம்பிக்கையை கொடுத்ததுன்னா ஐரோப்பாவிற்கு அது ஒரு மாபெரும் இடி. எடெசாவோட வீழ்ச்சி பற்றிய செய்தி பல மாதங்கள் கழித்து ஐரோப்பாவை சென்றடைந்த போது அங்க ஏற்பட்ட அதிர்ச்சி வார்த்தைகளால விவரிக்க முடியாது. கடவுளின் பெயரால் நாம் கைப்பற்றிய நிலங்களை எப்படி ஒரு முஸ்லிம் படையால வீழ்த்த முடியும் அப்படிங்கிற கேள்வி அங்கிருந்த மக்களை கொந்தளிக்க செஞ்சது. உடனே திருத்தந்தை யூஜின், அதாவது போப் யூஜின், குவாண்டம் பிரெடெசஸர்ஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆணை பத்திரத்தை வெளியிட்டாரு. இதன் மூலமா அதிகாரப்பூர்வமா ஒரு புதிய சிலுவை போருக்கான, அதாவது 2ஆம் சிலுவை போருக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனா இத மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்தவர் பெர்னார்ட் ஆஃப் கிளேர்வாக்ஸ் அப்படிங்கிற மதகுரு. அவரோட உணர்ச்சி பூர்வமான பிரச்சாரங்கள் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தட்டி எழுப்பியது. அவர் ஐரோப்பா முழுவதும் பயணம் செஞ்சு நகரங்களும் கோட்டைகளும் இப்போ காலியா இருக்கு, 7 பெண்களுக்கு ஒரு ஆண் கூட இல்ல அப்படின்னு ரொம்ப மிகைப்படுத்தி பேசி மக்களோட மத உணர்வுகளை தூண்டி போருக்கு ஈர்த்தாரு. இந்த புதிய படைக்கு சாதாரண பிரபுக்கள் அல்ல, பிரான்ஸ் மன்னர் லூயிஸ் மற்றும் ஜெர்மனி மன்னர் கான்ராட் ஆகியோரே தலைமை தாங்க முன் வந்தாங்க. வரலாறுல முதல் முறையா ஐரோப்பிய மன்னர்களே நேரடியாக ஒரு சிலுவை போரை வழிநடத்த புறப்பட்ட மாபெரும் நிகழ்வு இது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. முதல் சிலுவை போருக்கும் இந்த 2ஆம் சிலுவை போருக்கும் அடிப்படையில என்ன வித்தியாசம்? ஏன் முதல் போர் அடைந்த வெற்றியை இதைவிட பலம் வாய்ந்த அரசர்கள் கலந்து கொண்ட 2ஆம் போர் அடையவில்லை? அது ஒரு நல்ல கேள்வி. முதல் போர்ல ஒரு தெளிவான இலக்கு இருந்தது, ஜெருசலேமை கைப்பற்றுவது. அந்த ஒற்றை இலக்கு அவங்கள எத்தனையோ முரண்பாடுகளை தாண்டியும் ஒன்றாக இணைத்தது. ஆனா இந்த 2ஆம் சிலுவை போர்ல அந்த தெளிவான நோக்கமோ தலைவர்களுக்குள் குறைந்தபட்ச ஒற்றுமையோ கொஞ்சமோ இல்ல. பிரெஞ்சு படைகளும் ஜெர்மானிய படைகளும் இணைந்து செயல்படாம
வெவ்வேறு பாதைகள்ல பயணிச்சாங்க. போதாதா குறைக்கு வழியில பைசன்டைன் பேரரசருடன் இவங்களுக்கு பெரிய உரசல்கள் ஏற்பட்டது. ஆமா, பைசாண்டின் பேரரசர் இவர்களை பெரும் சந்தேகத்தோடு பார்த்தார் இல்லையா? நிச்சயமா, பைசாண்டைன் பேரரசர் மானுவேல் இந்த மாபெரும் ஐரோப்பிய படைகள் தங்களை காக்க வந்த கூட்டாளிகளா இல்ல தனது சொந்த பேரரசுக்கே ஆபத்தை விளைவிக்க வந்த ஆக்கிரமிப்பாளர்களா என்று அஞ்சினார். இதனால் அவர் அவங்களுக்கு போதிய உணவு விநியோகம் செய்யல. சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இவங்களுக்கு தவறான வழிகாட்டிகளை கொடுத்து அனடோலியாவோட மிக ஆபத்தான பகுதிகளுக்குள்ள இவங்களை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் உண்மையா இருக்கலாம். இதற்கிடையே அனட்டோலியா பகுதியை கடக்கும்போது செல்ஜுக் துருக்கியர்களோட குதிரைப்படை வில்லாளர்கள் தொடர்ச்சியான கொரில்லா தாக்குதல்களை நடத்தினாங்க. கடுமையான வெயில், உணவு பற்றாக்குறை, அப்புறம் இந்த தொடர் தாக்குதல்களால பிரெஞ்சு மற்றும் ஜெர்மானிய படைகள் ஜெருசலேமை அடைவதற்கு முன்பே மிக கடுமையாக பலவீனமடைஞ்சாங்க. பல ஆயிரக்கணக்கான மாவீரர்களும் வீரர்களும் வழியிலேயே மாண்டு போனாங்க. அப்படி ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு எஞ்சிய படைகள் தப்பி பிழைத்த ஒரு வழிவா ஜெருசலேமை அடைந்தது. ஜூன் 1148 அக்ரே நகர்ல ஐரோப்பிய மன்னர்களும் உள்ளூர் லாத்தின் ஆட்சியாளர்களும் ஒன்று கூடி ஒரு மாபெரும் போர் கவுன்சில் கூட்டத்தை நடத்தினாங்க. அங்க அவங்க எடுத்த முடிவுதான் ஒட்டுமொத்த படையெடுப்போட தலைவிதியே மாத்துச்சு. அது ஒரு ரொம்ப விசித்திரமான முடிவு. வீண்டெடுசாவை மீட்பதற்காக இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்தவங்க அந்த இலக்க அப்படியே வசதியா மறந்துட்டு தமாஸ்கஸ் நகரை தாக்க முடிவு செஞ்சாங்க. இது எவ்வளவு முரண்பாடான முடிவு அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். தமாஸ்கஸ் ஜெருசலேமோட கூட்டாளியாச்சே. அதுதான் துயரமே. தமாஸ்கஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? அது மூயின் அத் தின் உனுர் அப்படிங்கிறவரோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர் வேறு யாரும் அல்ல, பல வருஷங்களா ஜெருசலேம் அரசுடன் நட்பு பாராட்டி அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மிதவாத முஸ்லிம் ஆட்சியாளர். தங்களோடு நட்பு பாராட்டிய ஒரு பலமான நகரத்தையே தாக்கலாம் அப்படின்னு அவங்க எடுத்த அந்த பேராசையான முடிவு ஒட்டுமொத்த போரின் திசையையும் ஒரு இருண்ட பாதையை நோக்கி திருப்பியது. எடெஸ்ஸா தொலைவில் இருக்கு, அது கைவிடப்பட்ட நகரம். ஆனா தமாஸ்கஸ் அருகில் இருக்கு, அது மிக செழிப்பான நகரம். அப்படிங்கிற அந்த குறுக்கு வழியான சிந்தனை தான் இந்த முடிவுக்கு காரணம். ஆனா அது ரொம்ப தப்பான கணிப்பு. தமாஸ்கஸை தாக்குவது என்ற அவங்களோட முடிவு அந்த நகரத்தோட ஆட்சியாளரான உனூரை வேறு வழியின்றி செங்கியின் வாரிசான நூர் அத்தின் வசம் தள்ளியது. தமஸ்கஸை பாதுகாத்து வந்த உனூர் தனக்கு நேராக ஆபத்து வந்ததும் நேற்று வரை தான் எதிரியா நினைத்த நூர் அத்தினிடம் உதவி கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார். ஜூலை 24, 1148 சிலுவை படைகள் பிரம்மாண்டமா தமாஸ்கஸை முற்றுகையிட்டாங்க. ஆரம்பத்துல அவங்க நகரத்தோட மேற்கு பகுதியில இருந்த கவுட்டா எனப்படும் அடர்ந்த பழத்தோட்டங்கள் மற்றும் நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில முற்றுகையை தொடங்கினாங்க. இது தந்திரோபாய ரீதியாக சரியான இடம்தான். ஆனா அங்கே உள்ள உள்ளூர் குடிப்படைகளோட கொரில்லா தாக்குதல்களை அவங்களால சமாளிக்க முடியல. அந்த தொடர் தாக்குதல்களால விரக்தி அடைந்த அவங்க சில நாட்களிலேயே ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவை எடுத்தாங்க. சுவர்களுக்கு இன்னும் அருகில் செல்ல வேண்டும், பாதுகாப்பற்ற பகுதியை தாக்க வேண்டும் அப்படிங்கிற தவறான உத்தியால நகரத்தோட கிழக்கு பகுதிக்கு தங்கள் முகாமை மாத்தினாங்க. ஆனா அந்த பகுதி எந்த ஒரு நீர் ஆதாரமும் இல்லாத திறந்தவெளி பாலைவனம் போன்ற பகுதி. இந்த முடிவை எடுத்த உடனேயே முற்றுகையின் தோல்வி உறுதியாகிவிட்டது. இது ஒரு முழுமையான பேரழிவாக முடிந்தது. கிழக்கு பகுதிக்கு வந்த சில மணி நேரங்களிலேயே தங்களோட தவற அவங்க உணர்ந்தாங்க. தண்ணீர் இல்ல, சுற்றரிக்கும் வெயில், உள்ளூர் லாத்தின் தலைவர்களுக்கும் ஐரோப்பாவிலிருந்து வந்த மன்னர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதங்கள். ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் வேற எழுந்தது. இதற்கிடையில நூர் அத்துதென்னோட பெரும் படைகள் தமாஸ்கஸை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தியும் வரத் தொடங்கியது. வேறு வழியன்றி முற்றுகையை தொடங்கி வெறும் 4 நாட்களிலேயே ஜூலை 28 அன்று அந்த மாபெரும் சுலுவைப்படை முற்றுகையை கைவிட்டுட்டு தாகத்தாலும் பசியாலும் சோர்வடைந்து தலைகுனிவோட ஜெருசலமை நோக்கி பின்வாங்கியது. இந்த 4 நாள் தமாஸ்கஸ் முற்றுகை 2ஆம் சிலுவை போரின் முழுமையான மற்றும் அவமானகரமான தோல்விக்கு முற்றுப்புள்ளி வச்சது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த முழு வரலாற்று நிகழ்வையும் தொடக்கத்திலிருந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மிக தெளிவாக புரியும். உங்களிடம் ஒரு மாபெரும் இராணுவம் இருக்கலாம், புகழ்பெற்ற மன்னர்கள் இருக்கலாம், அளவற்ற செல்வமும் ஆயுதங்களும் இருக்கலாம். ஆனா வலுவான தலைமையும் ஒருங்கிணைந்த நோக்கமும் இல்லாவிட்டால் அந்த படைகள் தங்களுக்கு தாங்களே சுமையாகி தோல்வியை தழுவும் என்பதுதான் வரலாறு நமக்கு தற்பிக்கும் பாடம். எடெஸ்ஸாவை கைப்பற்றிய செங்கிக்கிட்ட இருந்த அந்த தெளிவான நோக்கமும் பெருந்திருந்தவர்களை ஒருங்கிணைத்த உத்தியும் 2ஆம் சிலுவை போரை வழிநடத்திய ஐரோப்பிய மன்னர்களிடம் அறவே இல்லை.
அது மட்டுமல்ல, ஜோசலின் தன் நகரத்தை விட்டு வெளியேறியது, அக்ரே கூட்டத்துல தமாஸ்கஸை தாக்க முடிவெடுத்தது என ஒவ்வொரு சிறிய தவறான முடிவும் எப்படி மாபெரும் வரலாற்று விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விரிவான வரலாற்று உரையாடலை முடிப்பதற்கு முன் ஆதாரங்கள்ல நாம அதிகம் விவாதிக்காத, ஆனால் உங்களை ஆழமாக சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வியை இங்கே வைக்க விரும்புறேன். எடெஸ்ஸாவை கைப்பற்றி இஸ்லாமிய உலகின் மாபெரும் ஹீரோவாக உயர்ந்த இமாத் அத்தின் செங்கி அந்த வெற்றியை நீண்ட காலம் அனுபவிக்கவில்லை. 1146 அதாவது எடெஸ்ஸா விழுந்து 2 வருஷத்துல அவர் தனது சொந்த பிராங்கிஷ் அடிமையாலேயே படுக்கையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். ஒருவேளை செங்கி அந்த இரவில் கொல்லப்படாமல் இன்னும் சில ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் என்ன வாங்கியிருக்கும்? எடெஸ்ஸாவோடு நிற்காமல் தனது அசுர பலத்தை கொண்டு அவர் ஜெருசலேமையே அப்போதே கைப்பற்றியிருப்பாரோ? புகழ்பெற்ற சலாவுதீன் தோன்றுவதற்கு பல தசாப்தங்களுக்கு முன்பே சிலுவை போர் அரசுகளின் அத்தியாயம் செங்கியாலேயே முற்றிலுமாக முடிக்கப்பட்டிருக்குமோ? வரலாறு ஒருவேளை முற்றிலும் வேறொரு திசையில் பயணித்திருக்குமோ? நீங்களே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று ஆய்வு பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து கற்போம்.